நீரிழிவு நோயாளிகள் வந்து எதைத்தான் விரும்பி சாப்பிட்றதா? உங்களை எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. விரும்பி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த விரும்பிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நானும் மாம்பழம் சாப்பிட்றேன் இன்றைக்கி. 2 கீத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காண்டி 2 மாம்பழத்தை வெட்டி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, சுகர் கூடிரும். பழங்கள் வந்து 100 கிராம் அளவுக்கு காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா 2 வேளை நீரிழிவு நோயாளியும் சாப்பிடலாம். சாப்பிடணும், சாப்பிடலாம் இல்லை, சாப்பிடணும். அப்போ தான் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் பழங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இவங்க நான் சர்க்கரை வியாதி வந்துடுது, பழமே சாப்பிடலன்னா நீ நோஞ்சா மாதிரி ஆகிடுவேன், ஒன்றும் எனர்ஜியே இருக்காது. அதனால் பழங்கள் எடுத்துக்கணும், நார்ச்சத்து உள்ள பழங்களை குறைவாக எடுத்துக்கணும். இப்போ சீத்தாப்பழம், கிரேப்ஸ் சாப்பிடலாம், ஒரு 20 கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கலாம். விரும்பி சாப்பிடணும்னு அரை கிலோ சாப்பிடுவா? நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவன் இந்த வேதியை கொண்டு விட்டுருக்கான். உணவுனாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கான். நம்மளாலே சொல்லிட்டு போயிட்டான். அதனால் அமிர்தமாக இருக்கட்டுமே, சாவா மருந்துங்கிறோம் அமிர்தங்கிறது, இருந்தாலும் அது அளவுக்கு மிஞ்சக்கூடாது. அந்த அளவு தான், அளவோடு சாப்பிடணும். கார்போஹைட்ரேட் நம்ம வந்து மாவே போட்டு அடைச்சி நொறுக்கி, இப்போ ஃபாரினர் பாருங்கள், அவன் 1/2 கிலோ சிக்கன் வச்சுருப்பான், 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுருப்பான். அவன் மாவு எவ்வளோ குறையாக வச்சுருக்கான், ப்ரோட்டீன் நிறையா வச்சுருக்கான், அவன் மசில் பாடி நல்லாயிருக்கும். நம்ம ஆளுக்கு எக்ஸஸாக உள்ள மாவு என்னாகும், ஃபேட் கொழுப்பாக மாதிரி தொந்தி ஆயிரும். நம்ம ஆளுக்கு தொந்தி பெருசாக இருக்கும், அவன் மசில் பெருசாக இருக்கும். அதனால் உணவு பழக்கத்தை முதல்லேருந்தே நம்ம வந்து சோத்துக்கு இல்லாமல் கிடந்த ஒரு பாப்புலேஷன் தானே. சவுத் ஈஸ்ட் ஏஷியா டோட்டலாக சொல்கிறேன், சோத்துக்கே இல்லாமல். அதனால என்ன பண்ணோம், அந்த பாடி என்ன பண்ணோம், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம போனால் என்ன செய்கிறதுன்னு ஃபேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் சொன்னேன்ல, ஒன்று குளுக்கோஸ் எனர்ஜி, இன்னொன்று ஃபேட் எனர்ஜி. பட்டினி கிடந்தாலும் அந்த ஃபேட்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், உயிரோடு இருப்பான். கொஞ்சம் மெலிஞ்சிக்கிட்டு இருப்பான், உயிரோடு இருப்பான். அப்போ அந்த ஃபேட்டில் ஸ்டோர் பண்ணி ஜென்ரேஷனாக பழகிட்டு, நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸுடைய ஜீன், அந்த ஜீனை நீங்கள் மாற்ற முடியாது, அவ்வளோ ஈஸியாக மாற முடியாது, பரம்பரையாக வந்தது. அதனால் நீங்கள் எக்ஸஸாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கொழுப்பில் தான் போய் அடைக்கும். தொந்தி தான் பெருசாகிட்டு போங்க, பேண்ட்டு தான் மாற்றணும். பேண்டை மாத்திரக்கு எவன் வாங்கி தரான் சட்டை, பேண்ட்டு சட்டையெல்லாம். அதனால் அந்த தொந்தி தான் ப்ராப்ளமே. சுகர் வர்றது, ப்ரெஷர் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது, இரத்த குழாய் அடைப்பு, எல்லாமே தொந்தி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த ஃபேட்டு தான் ப்ராப்ளம். ஃபேட்டுக்கு என்ன ப்ராப்ளம், கார்போஹைட்ரேட், மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது ட்ரைகிளிசரைட் ஸ்டோரேஜ் ஃபேட்டாக மாறுது. அதனால தான் மாவு பொருளை குறைக்க சொல்கிறோம். உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே, எவன் சொன்னான்? அரிசி பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு. இட்லி சாப்பிடுங்க, 3 இட்லி, 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுங்க, மற்ற வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துங்க. 2 தோசை சாப்பிடுங்க, மற்றெல்லாம் சேர்த்துங்க, வெஜிடபிள்ஸ் சேர்த்துங்க. சப்பாத்தியை விட தோசை நல்லதியா, அது வெறும் கோதுமை மட்டும், அது வந்து சீரியல் மாவு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து தானியமும் சேருது, உங்களுக்கு பயிர் வகைகளும் சேருது. நம்ம இட்லி தோசையை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த உணவுமே கிடையாது. ஏன்னா 2:1ங்கிற விதத்தில் நம்ம வந்து பருப்பும் சீரியலும் தானியமும் சேர்த்துக்கிறோம், மாவு பொருளும் புரதமும் சேருது. அதை ஆட்டி புளிக்க வைக்கிறோம், ஈஸ்ட் வந்துடுது. ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு ஒரு மாத்திரை 8 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி ஒழுங்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதை போட்டிங்கன்னா இட்லியாக வச்சிங்கன்னா அது ஆவியில் அவியுது, எண்ணெயும் கிடையாது. அளவோடு சாப்பிடுங்க, நல்லா வெஜிடபிள்ஸு அழகாக சேர்த்து சாப்பிடுங்க. பழங்களும் சாப்பிடலாம், அல்வா கூட சாப்பிட்லாம். எவ்வளோ சாப்பிட்லாம், ஒரு 25 கிராம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்வீட் வைக்கலாம், வேண்டான்னு சொல்லாதீங்க, 25 கிராம் எடுங்க. அதுக்கு பதிலாக ஒரு இட்லி தூக்கிடுங்க, சரியாக போச்சு. அதுக்காண்டி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இட்லியும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு அப்புறம் அங்கே வெளியிலேயும் போய் ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு, அந்த ஆசை உணவு நமக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடணும். அது அளவோடு சாப்பிட்றதுக்காக தான் ஆண்டவனால் அனுப்பின அந்த வேதி தான் அது. இனியாவது உருப்படியாக ஒழுங்காக இரு, தின்னு தொலைக்காத, இல்லை அது நம்மளை சாப்பிட்டு போயிடண்டா அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருக்கான். ஆண்டவனாக பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கான். உணவை சரி பண்ணணுமே தவிர இதில் வந்து பரிதாபப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு 35 வருஷமாக சுகர் இருக்குன்னா எந்த பேரும் நம்புவானா? நான் சாப்பிடாத உணவாக இருக்குது இல்லை, எல்லாம் சாப்பிட்றோம். அந்த கரெக்டாக அந்த அளவோடு சாப்பிடணும், உடற்பயிற்சியை ஒழுங்காக வச்சுக்கணும், கரெக்டாக தூங்கணும். பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னான்? தவறான புரிதல். அது வந்து
சக்கரை நோயாளிகள் பழங்கள் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் தவறான போடுது. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்காக வேண்டி டெய்லி இனிப்பு மெனக்கட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாயசம் பண்ணால் இப்போ நேற்று கூட நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். மதியானம் முதல்ல வைக்கும்போதே ஸ்வீட் தான் வைக்கிறான். அது என்ன வச்சான், ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சுட்டான், பொங்கல். நம்ம சக்கரை பொங்கலில் வெள்ளை பொங்கல் வச்சுட்டான். சரி, அதை கொஞ்சம் போல பசியோடு போகிறோம், கொஞ்சமாக எடுத்து முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. திரும்ப பாயசத்துக்கு டம்ளரை கொண்டு வச்சான். நான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். எங்கே ஊற்றுவேன் இப்போ சொல்லுங்கள். பக்கத்துல சார் டம்ளர் காண, டம்ளர் அதை இங்கே இருக்கியா டம்ளர், நீ உன் வேலையை வந்துட்டு போ, ஐஸ்கிரீம் ஒன்று தான் போ, துறப்போ, என்ன வேணுமோ அதை மட்டும் இந்த கையால் சாப்பிடணும். அடுத்தால வந்துக்கிட்டு இருக்கலாம், இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும். இந்த கைக்கும் உபயோகப்படுத்தணும். இந்த கையும் யூஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். சுகரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.